சார் இப்போது கிட்டத்தட்ட கன்க்ளூஷனுக்கு வந்துட்டோம். ஏன்னா இந்த பணிகள் நீங்கள் செஞ்ச இந்த பணிகள் அதுபோல் திரு முனைவர் ஆரோக்கியராஜ் அவங்க பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த ஆராய்ச்சி பணிகள், அதுபோல் திருக்குறள் போன்ற இலக்கிய சார்ந்த சகாயரசு அவர்களுடைய முனைவர் சிராஜ் அவங்களுடைய பணிகள், சித்ரா மேடத்துடைய அவங்களுடைய பணிகள், இதெல்லாம் ஒரு 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 கூர்முனையை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு ஒரு பாதைகள். ஏன்னா ஒருத்தர் நீங்கள் தொடர்தோட அதில் உள்ள அதிகமாக பாதைகள் கிடச்சிட்டே இருக்குது ஒரு நோக்கி பயணம் வைக்காது. ஆனால் இதோடைய உண்மையான இன்னும் தெளிவான ஒரு 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 பிக்சர் கிடைக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது 2 நாடுகளுக்கும் கிடைக்க வேண்டியிருக்கு, தமிழர்களுக்கும் கிடைக்க வேண்டியிருக்கு, அதே போல் கொரிய மக்களுக்கும் அது கிடைக்கும். இந்த 2 நாடுடைய இது கிடைச்சிட்டாலே உறவு என்னங்கிறது வெளிப்பட்டுரும். இன்னும் நட்புறவு வளர்கிறதுக்கும் பழைய வர்த்தக தொடர்புகள் மீண்டும் சிரிக்கிறதுக்கான, ஏன்னா 2 நாட்டுடைய உறவுனாலே அது வர்த்தகத்தின் மூலமாக தான் அதை செய்தாக வேண்டிய ஒரு கட்டாயம், அதுதான் நிலைக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பயணத்துடைய அடுத்த நீட்சியாக என்ன பணிகள், ஏன்னா விட்டு செல்வது என்ன, அல்லது நம்ம கூட எடுத்துகிட்டு போகிறது என்ன, அடுத்த மக்களுக்கு வர தலைமுறைக்கு கொடுக்கறது என்ன, அதை தாண்டி அரசுக்கு நீங்கள் என்னதான் தனிநபர் முயற்சியாக இருந்தாலும் அரசு முன்னெடுக்காத வரைக்கும் அந்த பயணம் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு அரசே தடையாக இருக்கும். நீங்கள் அரசு கொடுக்கலாம், அரசு கையில் கொடுக்கலாம், அது அரசே தடுத்துரும், உங்களை செயல்பட விடாது. அப்போது நீங்கள் ஏதோ முறைப்படி அரசுக்கு நீங்கள் அரசையும் சேர்த்து நீங்கள் இழுத்துட்டு போக முயற்சி பண்ணால், அல்லது அரசு உங்களை இழுத்துட்டு போக முயற்சி பண்ணால் இந்த கோல் சாத்தியப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதற்கான பணிகள் என்ன? ஒவ்வொரு லெவல் பார்த்தோம். நான் ஆரம்பத்தில் இந்த தொடர்பை பற்றி பேசுகிறேன். 2006 பேசி தமிழுக்கும் கொரியாவிற்கும் தொடர்பு இருக்குது, அதற்கான சான்றுகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி 2 நூல்களில் நான் விரிவாக பேசுகிறேன். ஆரோக்கியராஜ் என்ன பண்ணுறாருன்னா இதை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போய் மீடியாவுக்கு கொண்டு போகிறாரு, பாப்புலரைஸ் திஸ் கான்செப்ட். இது என்னோடது ஒரு டிப்பிக்கல் ரிசர்ச் உள்ளுக்குள்ள ரிசர்ச் பேப்பரோடு அடங்கிடும். ஆனால் இப்போ வி ஆர் லிவிங் இன் அ வேர்ல்ட் ஆஃப் சோஷியல் மீடியா. அப்புறம் அந்த சோஷியல் மீடியாவில் பாப்புலரைஸ் பண்ணுறாரு. இப்போ இவங்க சித்ரா மேடம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பண்பாட்டு உறவுகள், ஓகே, இசையின் மொழியாக எப்படி ஒன்றாக இருக்கிறது, சாப்பாடு எப்படி ஒன்றா இருக்குது அப்படிங்கிற அந்த பண்பாட்டு கூறுகள் எப்படி 2க்கும் ஒன்றா இருக்குது அப்படிங்கிறத பற்றி அவங்க சொல்கிறாங்க. இப்போ சகாயமாயா சொன்னதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா இந்த இலக்கண விதிகள் எப்படி ஒன்றா இருக்குது, எப்படி இந்த மொழிகள் பயன்பாட்டில் ஒன்றா இருக்குது அப்படின்ட்டு. இதை வச்சுட்டே நம்ம அடுத்த லெவலுக்கு நம்ம போகலாம். நிச்சயமா. ஆமாம். இதில் என்னென்னா நான் இந்த நூலை எழுத ஆரம்பிக்கிற பொழுதே, இல்லை இந்த ஆய்வை பற்றி நான் பேசுகிற பொழுது இதை நான் செம்மொழி மாநாட்டுடைய இதிலையும் நான் சொன்னேன். அதாவது என்னுடைய முக்கிய நோக்கமாக இருந்தது என்னது அப்படின்னா பொருளாதாரம் தான். அதாவது இந்த உறவுகளை நாம் சொல்ற பொழுது நம்ம முதல்லயே நம்ம ஒன்னா தான் இருந்திருக்கோம், இடையில விட்டு போச்சு, திரும்ப அந்த உறவை மீட்டெடுக்கணும்னு சொல்ற பொழுது என்ன ஆகும்னா பொருளாதார வளம் பெறும். இப்போ உதாரணமா நீங்க பாத்தீங்கன்னா ஹுண்டே இருக்கு, ஹுண்டாய்ங்கிறாங்க, அந்த ஹுண்டேன்னு சொல்லணும். அந்த ஹுண்டேயோடைய இதை பார்த்தீங்கன்னா உல்சான்கிற இடத்துல தான் அங்கே இந்த பிக்கெஸ்ட் ஃபேக்ட்ரி இருக்கு. உல்சானுக்கு அடுத்து இந்த செகண்ட் பிக்கெஸ்ட் ஃபேக்ட்ரி எங்கே இருக்குன்னா சென்னைக்கு அருகில தான் இருக்கு. ஓகே, ஆமாம், ஸ்ரீபெரும்புதூர்ல இருக்கு. அதே போல அந்த தூதர்கிட்ட நான் பேசிட்டு இருக்கும் போது அவர் சொன்னாரு, கண்ணன் நீங்க பாருங்க, சென்னை இயல்பா நடந்து போனதா, அதுக்கு தான் வரேன். அவர் சொல்றாரு சென்னையை சுற்றி ஒரு 400 கொரியன் கம்பெனிகள் இருக்கு, இது தற்செயலா அப்படின்னு கேட்கிறாரு கிட்ட. இயல்பா நடந்து. ஆமா. அப்ப இதை அவரு இதுக்கு ஆரம்ப புள்ளி வச்சது யாருன்னா கிம் பியோங் மோ அப்படிங்கிற ப்ரொஃபசர் தான். அவர் தான் இதை ஆரம்பிக்கிறார். நான் அந்த கதையை சொன்னேன். அவர் கிம் பியோங் மோ என்ன சொல்றாருன்னா டிரான்ஸ்பரன்ஸ் ஒரு வார்த்தை பயன்படுத்துறாரு. வெளிப்படுத்து. ஆமா, இல்ல அது இல்ல, அது டிரான்ஸ்பெரண்ட். இது டிரான்ஸ்பெரன்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்னா விட்ட குறை தொட்ட குறைங்கிறாங்க. ஓகே, இதுதானே செஞ்சுட்டு இருக்கோம். ஆமா, அவர் சொல்றாரு ஏன்டா கொரியா அமெரிக்கா பண்ணல, பிரிட்டன் பண்ணல, ஆனா இவன் இன்வெஸ்ட் பண்றான், இவ்வளவு பெரிய ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றான், அவன் நம்புறான், இந்தியன் பொலிட்டிக்கல் சிஸ்டத்தை நம்புறான். அப்ப நம்பாத காலத்துல அவன் வச்சு இவ்வளவு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வைக்கிறான். இப்ப ரொம்ப பாப்புலர் ஆயிடுச்சு. இப்ப நிறைய எம்ஓயு போட்டுட்டு நிறைய கம்பெனிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக பொருளாதாரம் முக்கியம். இதை நம்ம திரும்ப திரும்ப சொல்லி ஆதாரங்களோடு நம்ம இதை சான்றுகளோடு நிறுவும் பொழுது
2 நாடுகளுக்கும் உள்ள உறவு மேம்படும். அந்த உறவின் மூலமாக தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் மேம்படும். அது ரொம்ப முக்கியம். 2வது, நீங்க வந்து சான்றுகளை பற்றி கேட்டீங்க. இப்ப நாம் சொல்லக்கூடிய சான்றுகள் எல்லாமே வந்து ஒரு வகையில நீங்க பாத்தீங்கன்னா சுத்தி வளைச்சு தான் நம்ம வரோம். இலக்கியத்தில் இருக்கிற சான்றுகள் சொல்றோம், அகழ்வாராய்ச்சியில் இருக்கிற சான்றுகள் சொல்றோம், மொழியியல் சான்றுகள் சொல்றோம். ஓகே, பௌத்தம் வச்சுட்டு சரித்திர சான்றுகளை வச்சுட்டு அது எப்படி போச்சு அப்படின்னு சொல்றோம். ஆனாலும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த சம்யுக் யுசா அப்படிங்கிறது வந்து நாட்டார் வழக்கியல், அதைத்தான் அவங்க எடுத்து சொல்றான். ஓகே, சம்யுக் சாகின்னு இன்னொன்று இருக்கு, அது வந்து அபிஷியல் ரெண்டரிங், அதுலயும் இதை பத்தி இந்த கதை இருக்கு. அப்ப அது அந்த கதையினுடைய உண்மை இருக்கு, அது ஏதோ ஒண்ணு இருக்கு. ஓகே, ஆனா நமக்கு வந்து ஒரு கதையும் இல்லை. ஓகே, இப்ப நம்ம தேட வேண்டியது என்ன அப்படின்னா வந்து கடல் தாண்டி பெண்கள் உண்மையிலேயே போனாங்களா? ஓகே, ஏன்னா தொல்காப்பிய சூத்திரத்துல போகக்கூடாதுன்னு இருக்கு ஒரு சூத்திரத்துல. ஓகே, பெண்கள் கடல் தாண்டி போகக்கூடாது. ஆனா நமது பௌத்த இதுல நீங்க பாத்தீங்கன்னா வந்து மணிமேகலை போயிருக்கா, சாவகத்தீவு வரைக்கும் போயிருக்கா மணிமேகலை. ஓகே, அப்போ வந்து பெண்கள் கடல் தாண்டி போயிருக்காங்களா அப்படிங்கறத பத்தி நம்ம சில ஆய்வுகள் பண்ணி நமது சான்றுகள்ல வந்து உண்மையிலேயே பெண்கள் வந்து கடல் தாண்டி போயிருக்காங்களா. 2வது வந்து நமது நாட்டார்வியல், ஓகே, அதுல ஆய்வு பண்ண வேண்டியிருக்கு. ஓகே, பண்ணி வந்து எங்கள்கிட்டயும் இந்த மாதிரி கதைகள் இருக்கு, உங்கள்கிட்ட இருக்கிற மாதிரி எங்கள்கிட்டயும் கதைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி. லங்காக்கு போனாங்கன்னு கூட ஒரு குடும்பமாகவே போனார்கள் அப்படின்னு சொல்லிட்டு கூட இதே புறநானூற்று கதைகள்ல கூட. ஆமா, இப்ப நீங்க லங்கை சொன்னது ஞாபகம் எப்படின்னா, அப்போ அகண்ட தமிழகம்ங்கிறதுல இலங்கையை சேர்ந்துதான். அப்ப நம்ம இலங்கையில இந்த மாதிரி கதை இருக்கான்னு தேடணும். இலங்கையில இருக்கலாம், நம்மகிட்ட இல்லாதது வந்து அவங்கள்ட்ட இருக்கலாம், அதை நம்ம வந்து தேடி எடுக்கணும். 3வது வந்து என்னன்னா வந்து இதை வந்து கொரியர்களும் சொன்னதாக எனக்கு ஒரு மாணவி சொன்னா. அதாவது எப்படின்னா வந்து நாங்க நம்புறோம் இந்த தொடர்பு இருக்குன்னு நம்புறோம். ஆனால் வந்து அவர் கிம்ஸ்ரோ வந்து அவருக்கு வந்து அயன் கிங்னு பேரு, இரும்பு அரசன். அந்த இரும்பு தொழிற்சாலை அவனுக்கு எங்கிருந்து வந்தது, அந்த தொழில்நுட்பம் என்னைய பொறுத்த மட்டும் என்ன ஆய்வு காட்டுவது என்னன்னா, கீழ்டியில இருந்து அவ போயிருக்கணும். அதனாலதான் அவள் பேர் வந்து பாண்டி மீனான்னு ஒரு பேர் கூட நாங்க சஜஸ்ட் பண்றோம். இப்ப பாண்டி நாட்டுக்காரி ரெட்டை மீன்ஸ் அவ இங்கேருந்தா போயிருக்கணும். இந்த இந்த இரும்பு தொழிற்சாலை எங்கேருந்து வருது அப்படின்னா, நீங்க மதுரைக்கு பக்கத்துல கீழ்டிக்கு பக்கத்தில் பாத்தீங்கன்னா திருப்பாச்சேத்தின்னு ஒரு ஊர் இருக்கு. திருப்பாச்சேத்தி அருவா கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த திருப்பாச்சேத்தியில இருந்து தான் வந்து அந்த காலத்துல வந்து முதல்ல இவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா, விவசாயத்துக்கான நுகத்தடியில இருந்து எல்லாம் வந்து இரும்பு பண்ணுவாங்க. அப்ப இதை எடுத்துட்டு போற போது அங்க விவசாயத்தை அறிமுகப்படுத்துறாங்க. அடுத்து 2வது வந்து வாள், அருவாள். ஓகே, இந்த மாதிரி. அப்ப இது வந்து போர்க்கருவியாக பயன்படுது. அப்ப இவங்க போற பொழுது இந்த வணிகத்துல வந்து வணிகம் மட்டும் இல்லாம இதை இன்ட்ரோடியூஸ் பண்ற டெக்னாலஜி டிரான்ஸ்பர் நடந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்றதை நிரூபிக்கணும். அப்ப அவங்க என்ன சொல்றாங்க, கொரியன் என்ன சொல்றாங்க, சரி உங்க ஆர்டிஃபேக்ட்ஸை கொடுங்க, எங்கள்கிட்ட ஏற்கனவே ஆர்டிஃபேக்ட்ஸ் இருக்கு, ரெண்டையும் கம்பேர் பண்ணுவோம், ஒரு மெட்டலர்ஜிக் ஸ்டடி, இது வந்து ரெண்டும் ஒன்னா இருக்கா அப்படின்னு. இப்ப உதாரணமா நீங்க பாத்தீங்கன்னா தமிழகத்தில் மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒன்று என்ன, முதுமக்கள் தாழி. இப்ப ஆதிச்சநல்லூர் சொன்னாரு, இப்ப ஆதிச்சநல்லூர் ஃபுல்லா கிரேவியார்டு தான், முதுமக்கள் தாழி. இந்த முதுமக்கள் தாழி கொரியால இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? கொரியால இருக்கு. எங்க இருக்குன்னா இந்த காயால மட்டும்தான் இருக்கு, இந்த கிம்ஹே ஏரியால மட்டும் முதுமக்கள் தாழி இருக்கு. அப்ப நெருங்கிய தொடர்பு தானே சொல்லி. அதைத்தான் நீங்க பாருங்க. அது மட்டும் இல்ல, இங்க வந்து கல்திட்டைகள் டால்மென்ஸ் நான் நிறைய பார்த்திருக்கேன். இந்த டால்மென்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா தமிழகத்துல தான் அதிகம் இருக்கும், நார்த் இந்தியால இருக்காது. முதுமக்கள் தாழி நார்த் இந்தியால இருக்காது, சவுத் இந்தியால தான் இருக்கும். இப்ப இந்த கடல் வழி தொடர்புனால அங்க போனீங்கன்னா கல்திட்டை இருக்கு, கொரியால கல்திட்டை இருக்கு. அப்ப இந்த கலாச்சாரம் ஏற்கனவே வந்து ஏதோ தொடர்பு இருந்திருக்கு. சகாயம் சொன்ன மாதிரி ஏற்கனவே வந்து தொடர்பு வந்து மிக முந்திய காலகட்டத்துல இங்க உள்ள தொடர்பு அங்க போனா இவர்கள் தானே அறிமுகப்படுத்திருக்கணும். ஆமா ஆமா. அப்ப இதெல்லாம் வந்து இன்னும் கூட சான்றுகளோட நம்ம நிறுவனம், இதெல்லாம் வந்து உண்மைதான். அப்ப இங்க உள்ள இந்த இதை பற்றி ஒரு ஆய்வு, முதுமக்கள் தாழி எப்படி பண்றாங்க, இப்பதான் மண்பாண்ட தொழிலை கேட்ட சொல்லுவாங்க, அது எப்படி பண்றது, என்ன அங்க எப்படி பண்றாங்க, எப்படி பண்ணியிருப்பாங்க அப்படிங்கறதெல்லாம் பத்தி நம்ம கம்பேர் பண்றோம். அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னது அப்படின்னா வந்து அந்த ராணியினுடைய டிஎன்ஏ கம்ப்ளீட் ஜீனோமிக் ஸ்டடிஸ் 2 ப்ரோசஸ் பண்ணிருக்காங்க. பண்ணிட்டு சோல் நேஷனல் யூனிவர்சிட்டியில சப்மிட் பண்ணிருக்காங்க. ஓகே, நான் அந்த ப்ரோசஸை கான்டாக்ட் பண்ணினேன். அதற்கப்புறம் அவங்க ஆராய்ச்சி பண்ணல. ஆனால் அந்த ஆய்வுல என்ன காமிக்கிறதுனா, தென்னாசியாவில் இருந்து வந்த ஒரு பெண்ணிற்கும் அதுக்கும் தொடர்பு இருக்கு, அந்த ஜீனோமிக்ஸ். அப்ப நம்ம அடுத்த கட்டமாக நம்ம என்ன பண்ணோம், உண்மையிலேயே உறவு ரத்த பந்தம் இருக்கா
அப்படிங்கிறதுக்கு இந்த கிம் இனக்குழு இருக்கு பாருங்களேன், ஆமா. கிம் அது லீ, அவங்க தான் அந்த இனக்குழு சேர்ந்தவங்க. ஆமா அவங்க தான் அந்த இனக்குழுவை சேர்ந்தவங்க. அவங்கள்ட்ட இருந்து அவங்களுடைய ஜீனோமை பார்க்கணும், ஸ்டடி பண்ணணும். ஓகே, இப்ப நம்ம இதுல பாண்டியர்கள்னு சொல்லக்கூடிய மக்கள் யாரு? ம், ம். ஓகே, எந்த ஜாதி ஆட்கள் வந்து பாண்டியர்களா இருந்திருக்கலாம்? இப்ப பிரிஞ்சிருக்கோம், ஆனா எந்த மக்கள் வந்து பாண்டியர்களா இருந்திருக்கலாம்? அப்ப அந்த மக்கள்கிட்ட இருந்து வந்து அந்த ஜீனோம் ஸ்டடி பண்ணணும். இது ரெண்டையும் நம்ம பண்ணினோம்னு வச்சுங்களேன், ஒரு பெரிய அளவுல வந்து நம்ம தொடர்பை நிச்சயமா நிரூபிக்க வாய்ப்பு கிடைக்கும். ஆமா. அடுத்து அரசுவை பத்தி சொன்னீங்க. இப்ப அரசுக்கு எப்படின்னா வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து தமிழகத்தினுடைய இந்த ஓபன் யூனிவர்சிட்டி இருக்கு பாருங்க, அந்த திறந்தவெளி பல்கலைக்கழகத்துல இருந்து பேராசிரியர் ஆறுமுகம் என்னை கான்டாக்ட் பண்ணார். அவருடைய ஆசை என்னன்னா வந்து கொரியாவுக்கு போய் ஒரு தொடர்பு ஏற்படுத்திட்டு கொரிய பசங்களுக்கு தமிழ் சொல்லிக் கொடுக்கவும், தமிழ் பசங்களுக்கு வந்து கொரிய மொழி சொல்லிக் கொடுக்கும். இப்போ வந்து நான் அங்கே 8 வருஷம் இருந்தாலும் சகாயம் சொன்ன மாதிரி அந்த மொழி பேச முடியல, ஆனா 1 ஹவர்ல நான் கத்துக்கிட்டேன் ஆல்பபெட்ஸ். 1 ஹவர் தான் எனக்கு ஆச்சு. ஓகே, 1 ஹவர்ல வந்து ஆல்பபெட், ஏன்னா அது உயிர் மெய், அதை கத்துக்கிட்டேன். ஓகே, அதுக்கு நாள் ஆகாது. ஓகே, ஆனால் இதே கொரிய மொழியை தமிழ் மொழியாக கற்றுக் கொடுத்தோன்னு வச்சுக்க, நான் என்னைக்கோ கத்துட்டு இருந்திருக்கேன். அங்க அவங்க ஆங்கில மொழியா கத்துக்கிறாங்க. ஆங்கிலம் வேறொரு மொழி, அது அதுக்கும் இதுக்கு சம்பந்தமே கிடையாது. ஓகே, இவர் சொன்னார் பாருங்களேன், அவங்க கொரிய மொழி பேசுற பொழுது வந்து நமக்கு தமிழ் மாதிரியே கேட்டதுன்னு. இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் ஜங் நாம் கிம்னு ஒருத்தர், அவருடைய பழைய ஃப்ரெண்டு. அவர் வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட், கனடால இருக்காரு. அவர் என்ன பண்ணிருக்காருன்னா வந்து இந்த ட்ரெயின்ல போற பொழுது இந்த ஸ்ரீலங்கன்ஸ் பேசுறத பார்த்து என்னடா கொரியன் மாதிரியே இருக்கு, அது அதர் சைடு அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் இந்த ஆய்வுக்குள்ள வர்றாரு. உண்மையில எங்களுக்கெல்லாம் முன்னோடி அவர் தான் வந்து இதை பத்தி ரொம்ப நாளா பேசிட்டு இருக்காரு. எங்கூட 80களிலேயே தொடர்பு அவர் எங்கிட்ட வச்சுக்கிட்டாரு. அப்ப நான் எனக்கு அதுல அவ்வளவு ஆர்வம் இல்லை. அப்பவே வந்து அவர் வந்து இது நமக்கு தொடர்பு இருக்கு, இந்த சொல்லாலாம் அவர் தான் சொன்னாரு. இந்த சொல்லாங்கிறது வந்து சோழர்களுடைய தொடர்பு தான், அது அங்க இருந்திருக்கும் அப்படிங்கிறத பத்தி எல்லாம் அவரும் பேசினாரு. இந்த மூவேந்தர்களுடைய தொடர்பு எல்லாம் அங்க இருந்திருக்கும் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஓகே, இந்த மாதிரி ஆட்கள் சகாயம் சொல்ற முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இந்த மாதிரி நிறைய அவங்கள பேச வைக்கணும், அவங்கள பேச வைக்கணும். இப்ப என்னுடைய இதுல வந்து நான் கொரிய மொழியில பண்ணிருக்கேன். அந்த நூலை நான் அங்க ஒரு கொரியன்ட்டு தான் கொடுத்தேன். நீங்க வாசிச்சு உங்களுக்கு புரியுதா சொல்லுங்க. ஆமா, இந்த நூலை நான் வந்து கொரிய மொழியில எழுதிட்டு, ஏன்னா எனக்கு ஒரு உதவி பண்ணாங்க, டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. ஓகே, அவங்க மூலமா வந்து அதை அங்க அனுப்பிச்சிட்டு வாசி உங்களுக்கு புரியுதான்னா புரியுது, நல்ல தெளிவா இருக்கு, இந்த கதை எங்களுக்கு ஏற்கனவே இருந்திருக்கு, நான் நம்பல, இப்ப நம்புறேன். ஓகே, அப்ப இது எதிர்பார்ப்பு இருக்கு. இதை வந்து பேராசிரியர் ஆறுமுகம் வந்து அங்க கொரியன் ஓபன் யூனிவர்சிட்டி கிட்ட கொடுத்துருக்காரு. அவங்களுக்கு ஒரே ஆச்சரியம், கொரிய மொழியிலேயே இருக்கா இதை பற்றி அப்படின்னு. அப்ப என்ன பண்ண, இந்த மாதிரி நூல்களை நம்ம பிரபலப்படுத்தணும். ஓகே, அதே போல இவங்க சொன்ன மாதிரி கொரிய நூல்களை வந்து தமிழ்படுத்தணும். உதாரணமா நம்ம சமூக யூசா இதெல்லாம் தமிழ்படுத்தணும். வளவளன்னு அதுல நிறைய கதை இருக்கு, ஆனா வந்து நமக்கு எது ரிலவெண்டோ அதை டிரான்ஸ்லேட் பண்ணா கூட போதும். ஓகே, அப்ப அதே இல்லாம பண்பாட்டு தொடர்பு இருக்கிறதுனால வந்து இப்ப நீங்க ஏன் வந்து உங்களுக்கு வந்து நம்ம தமிழ் பசங்களுக்கு வந்து கொரிய சினிமா பிடிக்குதுன்னு கேளுங்க. சோப் ஆப்பரால இருந்து மியூசிக்ல இருந்து, ஏன்னா மாமா மச்சான்டா உனக்கு புரியும். நான் கொரியால இருந்த போது எனக்கு மொழி புரியாட்டாலும் சினிமா போய்கிட்டே இருப்பேன், புரியும், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. வெளிப்படுத்துற உணர்வு விஷயங்கள் நம்மளோட ரிலேட் ஆகும், அப்படியே ரிலேட் ஆகும். அவனுடைய நகைச்சுவை ஓகே நமக்கு ஈஸியா புரியும். நம்ம இப்படித்தான் யோசிப்போம், நம்மள மாதிரி தான் அவன் யோசிக்கிறான். அதாங்க இதுல. அதே போல நீங்க பாத்தீங்கன்னா உணவு வகையில பாத்தீங்கன்னா அந்த ஏரியாலேயே காரசாரமா உணவு சாப்பிடுறோம் கொரியன் ஓட்டுறது தான். ஆமா, நம்ம மாதிரி நல்ல காரமா அந்த கிம்ச்சிங்கிறத வச்சு சாப்பிடுவான். இப்ப நாங்கெல்லாம் அங்க போனோம்னா எங்களுக்கு வந்து அது ரொம்ப பிடிக்கும் கிம்ச்சி. ஓகே, கொரிய உணவு வந்து அவர் பொக்கும் பாப் சொன்னாரு, எனக்கு இந்த கிம்ச்சி பொக்கும் பாப் ரொம்ப பிடிக்கும். ஓகே, சோ அந்த கிம்ச்சி பொக்கும் பாப் இருக்கு, நிறைய சாப்பாடு வந்து நமக்கு வந்து ஒற்றுமைகள் இருக்கு. அரிசிச்சோறு வச்சு சாப்பிடுறது, நிறைய சாப்பாட்டு ஐட்டங்கள் அடை பண்றது, அங்கேயும் இதை அடை பண்றாங்க, கொழுக்கட்டை பண்றது, பொரி உருண்டை பண்றது, எள்ளு உருண்டை பண்றது, இன்னும் சொல்லுங்க. அதே போல இந்த கல்லு சாப்பிடுறோம் பாருங்களேன், ஆமா மக்கோழி மாவா, அந்த மக்கோழி நீங்க சாப்பிட்டீங்கன்னா வந்து அப்படி கல் அவ்வளவு டேஸ்டியா இருக்கும், அவ்வளவு நல்லா இருக்கும். ஆக நிறைய ஒற்றுமைகள் இருக்கு. இப்ப இதெல்லாம் நம்ம எடுத்து சொல்லணும், சொல்லிட்டு இந்த மாதிரி இவ்வளவு இருக்கு. அதே போல ஒரு கலாச்சார விழா வைக்கலாம். அவங்க இங்க வரும்பொழுது இந்த மாதிரி உணவுகளை அவங்களுக்கு கொடுத்து,
ஓகே, ரஷ்யா கலாச்சார விழாக்கள் நடத்துறது. ஆமா. அப்ப தமிழக அரசு எங்க இன்வால்வ் ஆகும்னா தமிழக டூரிசம் வந்து இதை ப்ரொமோட் பண்ணணும். அது ஏற்கனவே நமக்கு தொடர்பு இருக்குயா, இந்த சாப்பாடுலாம் அங்கேயும் இருக்கு அப்படிங்கிறது அங்க இருக்கக்கூடிய டூரிசம் டெவலப்மெண்ட் இருக்கு பாருங்க கொரியால, அவங்க ப்ரொமோட் பண்ணணும். ஓகே, இரு நாடும் டைப் பண்ணி ஆகும். இதுல என்னன்னா இப்ப நீங்க முதல்வர் பிரதமரை பத்தி சொன்னீங்க. பிரதமர் வந்து இந்தியாவினுடைய சரித்திரம் என்பது தென்னகத்திலிருந்து தொடங்குதுங்கிறத பத்தி சொல்றாரு. அவர் ஒத்துக்கிட்டாரு அவரு. ஓகே, இப்ப அவர் ஒத்துக்கிட்டது பெரிய விஷயம். இப்போ வள்ளுவரை பத்தி பேசுறாரு அவர். ஆக தமிழகத்திலிருந்து தான் இந்தியாவினுடைய சரித்திரம் தொடங்குகிறது அப்படிங்கறத வந்து வட இந்தியர்களுக்கு புரிய வைக்கணும். இப்ப இவங்க பண்ணாங்க பாருங்க, அழகா பண்ணாங்க பாருங்க. அப்ப அந்த ப்ரோசெக்ட் சொன்னோம்னா அவங்க அடக்கடவுளை இதை பத்தி நாங்க கன்சிடர் பண்ணவே இல்லையே, அப்ப அவ அயோத்தியில இருந்து போல இங்க இருந்து தான் போயிருக்கா அப்படிங்கறத அவங்கள நம்ப வைக்கணும். அப்படி நம்ப வச்சா தான் வந்து டூரிசம் டெவலப்மெண்ட்ல சவுத் இந்தியாவை ஃபோக்கஸ் பண்ணுவான். ஆரோக்கியராஜும் சொன்னாரு. ஆமா, அவன் நேரம் வந்தவன கயா போயிடுறான். ஓகே, புத்த கயாக்கு போயிடுறான். அரே அது கயா இல்லடா, காயாடா, இது காயல்ங்கிறது இங்க இருக்குடா, இங்க வாடான்னு நம்ம கன்னியாகுமரி கூட்டு போய் காட்டணும். ஓகே, வள்ளுவர் சொன்னாரு. வள்ளுவருடைய அந்த அந்த விழுமியங்கள் வேல்யூஸ் இருக்கு பாருங்க, அதெல்லாம் எடுத்து சொல்லணும். உனக்கு எனக்கு எவ்வளவு வேல்யூஸ் ஒன்னா இருக்கு பாரு அப்படிங்கறது, பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும்ங்கிறது தான் நீ பிராக்டிஸ் பண்ற. ஓகே, அது எவ்வளவு பெரிய விஷயம்னு அதை நம்ம எடுத்து சொல்லணும். ஆக ஆய்வு பூர்வமாகவும் இப்ப கலாச்சார பூர்வமாகவும் ஓகே, மொழியியல் ரொம்ப முக்கியம். அவர் அழகா சொன்ன மாதிரி இங்குள்ள மொழியியல் அறிஞர்கள் வந்து இப்ப என்ன நமக்கு பெரிய பிரச்சனைனா, ஆங்கில காலனித்துவம் உள்ள இந்தியாவில் வந்து எல்லாமே நமக்கு ஆங்கிலம் மூலமாகத்தான் போறோம். இப்ப நீங்க ஒரு மலையாள நாவல் வாசிக்கிறதுனால நீங்க இங்கிலீஷ் வேண்டியிருக்கு. ஏன் உனக்கு மலையாளம் புரியாதா? தெலுங்குனாலும் இவன் என்ன பண்றான், இங்கிலீஷ் வழியா போறான். அதை முதல்ல ஒழிக்கணும். நீ வந்து எதுக்கு இங்கிலீஷ் வழியா நீ போற? இங்கிலீஷ் இஸ் நாட் யுவர் மதர் டங். உன் தாய்மொழி வழியாக நீ போ. ஒரு மலையாளிட்டு நீ தமிழ்ல பேச புரியும் அவனுக்கு, அவனை பேச விட உனக்கு புரியும். அவ்வளவு வச்சிருக்கானே. இப்ப அவர் சொன்ன மாதிரி கொரியன்ட்ட வந்து நீங்க தமிழ் பேசினா புரியும் அவனுக்கு. இப்ப அவனை நீ பேச விடு. இங்க இருக்கிற நிறைய பேர் கொரியன்ஸுக்கு சொல்றாங்க அது. ஆனா இதுல ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்ன, நான் வந்து அங்க இருந்த வரைக்கும் கொரிய சரித்திர பேராசிரியர்கள்ட்ட பேசினேன். இந்த மாதிரி தொடர்புகள்லாம் இருக்குயா அப்படின்னு. ஒத்துக்கல அவங்க. காரணம் இருக்கு, அதுக்கு காரணம் இருக்கு. ஏன் அவங்க ஒத்துக்கல அப்படின்னா, அவங்க என்ன சொல்றாங்க, சம்யுக்யூசாலாம் வந்து வெறும் மித்து, தொன்மம், இது சரித்திரம்னு நாங்க எடுத்துக்க மாட்டோம் அப்படிங்கிறாங்க. இப்ப வந்து உதாரணம் கதைன்னு சொல்றாங்க. ஆமா, உதாரணமா வந்து சம்யுக்யூசால என்ன சொல்றது அப்படின்னா வந்து நம்ம செம்போழம் தான் இங்க இருந்து பௌத்தத்தை எடுத்துட்டு போனாங்க. ஓகே, அதனுடைய 10 பசங்கள்ல 8 பசங்கள் வந்து பௌத்த பிக்குவா மாறுறாங்க. ஓகே, அப்ப இவன் தான் அங்க எஸ்டாப்ளிஷ் பண்றான். இதை வந்து கொரியால இருக்கக்கூடிய புத்த பிக்ஷுக்கள் ஒத்துக்கிறாங்க. இப்போ ஒத்துக்கிறாங்க. அவங்க வந்து பௌத்தம் வந்து இந்த பொண்ணு தான் கொண்டு வந்ததுங்கிறத அவங்க ஒத்துக்கிறாங்க. ஆனா சரித்திராசிரியர்கள் என்ன சொல்றாங்க, 8ஆம் நூற்றாண்டில் சீனா வழியாகத்தான் எங்களுக்கு பௌத்தம் வந்தது. எவ்வளவு 8 நூற்றாண்டுகள் தள்ளுறான் அவன். ஓகே, அதற்கு காரணம் என்னன்னா, இது ரொம்ப முக்கிய சென்சிட்டிவ் பாயிண்ட். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். என்னன்னா, அவங்க சுதந்திரம் அடைந்தது ரொம்ப இப்ப சமீபத்துல தான் அடைஞ்சது. அதுவும் பெரிய சிக்கலுக்கு அப்புறம் அடைஞ்சிருக்கு. அதுவும் அடைஞ்சதுக்கு அப்புறம் பிரிஞ்சுட்டாங்க. வட கொரியா தென் கொரியா பெரிய நோவு அது. நான் வந்து ஜெர்மனியில இருந்ததுனால எனக்கு வந்து தெரியும். கிழக்கு மேற்கு பிரிஞ்சு அவங்க சேர்ந்த போது உள்ள அந்த யுஃபோர்பியாவை நான் பார்த்தேன். ஓகே, நான் அந்த நேரத்துல பெர்லின் வால் உடையும் போது நான் இருந்தேன் பெர்லின்ல. பயங்கர சந்தோஷமான. ஆமா, அந்த சந்தோஷம் எனக்கு தெரியும். என்னுடைய பெருத்த ஆசை, என் பொண்ணு வந்திருந்த போது நான் அந்த நோமேன் ஜோக்கு கூட்டிட்டு போனேங்க. அதாவது நார்த்தையும் சவுத்தையும் பிரிக்கிறது. என்னைக்கிட்டா இது ஒழிஞ்சு இவங்க 2 பேரும் ஒன்னா ஆவாங்க. கலாச்சாரம் ஒண்ணு தானே சார். இவன் 2 பேரும் கொரியங்க. இதற்கான இதை வந்து இந்தியாவை நினைச்சா வந்து நம்ம முன் டிப்ளமேட்டிக்கா கொண்டு போகலாம். ஓகே, இந்த 2க்கு அது சேர்த்துட்டோன்னு வச்சுங்களேன், அங்க ஒரு பவர்ஃபுல். இதை வந்து டகூர் சொல்லியிருக்காரு சார். டகூர் போயிருக்கும் பொழுது சொல்லியிருக்காரு, இந்தியா ஆசியாவினுடைய ஜோதி கொரியான்னு இருக்காரு. அவர் அப்பவே வந்து தீர்க்க தரிசனத்தோட பார்த்திருக்காரு. இப்ப ஆசியாவினுடைய ஜோதி கொரியான்னா அது 2 சேர்ந்தா தான் நடக்கும். சவுத் கொரியா வச்சு சொல்றாரு. ஆனா 2 சேர்றதுக்கான முயற்சிகள்ல வந்து தமிழகம் முன்னெடுத்து பண்ணலாமே. ஏன்னா ஒரு டிப்ளமேட்டிக் தானே மூவ் தானே பண்ணினா வந்து அவன் நம்மளை அப்படியே தங்க தாம்பாளத்துல வச்சு போடுவான். நாமளும் நீனும் ஒண்ணுதான் சொன்னா நம்புறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, கை குலுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உலக ஒற்றுமையை தானே நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். என்னைக்காவது வந்து இந்தியா வந்து எந்த நாட்டோட சண்டைக்கு போயிருக்கா பாருங்க. உலக ஒற்றுமைக்கான அந்த காலத்துல இருந்து பேசிட்டு இருக்கிற ஒரே நாடு இந்தியா.
அப்போ இந்த வடகொரியாவும் தென்கொரியாவும் சேர்வதற்கான இதை வந்து நம்ம ஒரு டிப்ளமேட்டிக் மூவ் பண்ணலாம், தமிழகத்திலிருந்து போலாங்கிறேன் நான். ஏன்னா இப்போ தமிழக முதல்வர் வந்து ரொம்ப ப்ரொக்ரெசிவா விஷயங்கள் பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஓகே, அப்போ இந்த மாதிரி பண்ணலாம். ஓகே, சுற்றுலா வழியாகவும் நம்ம போகலாம், ஆய்வுகள் வழியாகவும். அதாவது வந்து தமிழகத்தினுடைய பல்கலைக்கழகங்களும் கொரிய பல்கலைக்கழகங்களும் ரெண்டும் இணைந்து செயல்பட வேண்டிய காலம் வந்துருச்சு இப்போ. ஓகே, இப்போ ஆரோக்கியராஜ் பண்ற மாதிரி அந்த மீடியாவில் எப்படி அட்ராக்டிவா இன்னும் வந்து இவர் பண்ணதுக்கு அப்புறம் தான் அங்கே இது ரொம்ப பாப்புலர் ஆச்சு. இப்போ வந்து அங்கே நிறைய வீடியோஸ் அதுக்கப்புறம் வந்துருச்சு, கொரியங்களே பண்ணது, எப்படி தமிழுக்கும் கொரியாவுக்கும் உள்ள அந்த ஒற்றுமைகளை பற்றி. இதை இன்னும் பாப்புலரைஸ் பண்ணலாம். அதாவது பப்ளிக் ரீச் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், பப்ளிக் நம்ப ஆரம்பிச்சிட்டான்னா ஆய்வுகள் ஆட்டோமேட்டிக்காக நடக்க ஆரம்பிச்சு. ஓகே, ஸோ இதெல்லாம் நம்ம முன்னெடுத்து பண்ணினோம்னு வச்சுக்கோங்களேன், வந்து ஒரு நல்ல ஒரு பிரைட் ஃபியூச்சர் இருக்கு கொரியாவுக்கும் தமிழகத்திற்கும். குறிப்பா இந்தியாவிலும் சொல்லலாம், பட் இருந்தாலும் தமிழகத்திற்கு தான் வந்து அது முக்கியமாக நான் பார்க்கறது அது. ஓகே, இல்லை இது இது வந்து நீங்கள் அரசுக்கு இருக்கிற கேள்வியே இதுதான், இதை எந்த வடிவத்தில் நீங்கள் கொண்டு போய் அரசுக்கு ஏன்னா அரசுக்கு சேர்க்காத எந்த முயற்சியும் முழுமையாகாதுங்கிற ஒரு விஷயம். இப்போ இத்தனை விஷயங்களை நீங்கள் பேசுனீங்க, இதை அரசு ஏற்றுக்கொள்ளும் அடிப்படையில் அரசுக்கு சொல்ல வேண்டிய தேவை இருக்கு. அது எப்படி நீங்கள் சொல்லணுமோ அதுக்கான திட்டங்கள் என்ன? அதற்கு முதல்ல நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா வந்து, நான் முதல் முறையாக இதை பற்றி நான் பேசும்பொழுது சென்னை பல்கலைக்கழகம் தான் ஆர்கனைஸ் பண்ணது. அப்போ தமிழ் வளர்ச்சித்துறையும் சேர்ந்து 2 பேரும் தான் பண்ணாங்க. நான் முதலாக இதை பற்றி பேசின உடனே ஒரு பயங்கர எக்ஸைட்மெண்ட் அவங்களுக்கு. ஏன்னா அவங்க எதிர்பார்க்கவே இல்லை கொரிய மொழிக்கும் தமிழ் மொழிக்கும். அப்புறம் செம்மொழி அவங்களுடைய ஆராய்ச்சி நிறுவனத்திலையும் போய் பேசினேன். அதற்கப்புறம் சென்னையில் அப்போ இருந்தது, இப்போ அந்த டிபார்ட்மெண்ட் இல்லை, அதாவது தென்னாசிய ஆய்வு மையம் ஒன்று இருந்தது, தெற்காசியா. நிறைய விஷயங்கள் நான் அங்கே போய் கற்றுக்கிட்டேன். அவங்களுக்கு தெரியும் சார், அவங்க நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. தென்னாசியா முழுக்க தமிழ் சுவடுகள் இருக்கு, அது அவங்களுக்கு தெரியுது, ஆனால் வந்து பாப்புலர் ஆகாமல் இருக்கு. அப்போ நான் என்ன சொல்லுவேன்னா, முதல்ல இதே போல ஒரு கமிட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணி கொரிய தமிழ் தொடர்புள்ள ஆட்கள் வந்து இந்த பல்வேறு இடங்கள் போய் பேசணும் முதல்ல. ஓகே, இந்த கலந்துரையாடல் மாதிரியே ஒரு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் மாதிரி வைக்கணும். அதில் நம்ம ஒரு ஓப்பன் யூனிவர்சிட்டி ஆறுமுகத்தை கூட வருவார், இல்லை அங்கேயே நடத்தலாம், நம்ம அவரை நடத்த சொன்னா பண்ணுவார். அப்போ இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்ல நம்ம ஒவ்வொருத்தராக இன்வைட் பண்றோம், டூரிசம் டெவலப்மெண்ட்டை இன்வைட் பண்றோம், அவங்கள்ட்ட இதை பத்தி பேசுறோம். ஓகே, பல்கலைக்கழகங்கள்ல முக்கியமாக ஆய்வு செய்யக்கூடிய பல்கலைக்கழகத்தில் வந்து நம்ம அந்த செனட்டோ இந்த இதுவோ அவங்க சிண்டிகேட்டோ கூப்பிட்டு வச்சுட்டு அவங்கள்ட்ட நம்ம இதை பத்தி பேசுறோம். கண்டிப்பா. ஓகே, அடுத்து வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் இவங்கெல்லாம் இருக்கக்கூடிய கூட அவங்களுடைய ஃபோரத்தில் நம்ம இதை பற்றி பேசுகிறோம். ஓகே, இவங்கெல்லாம் இதை பேசி இவங்க கன்வின்ஸ் ஆகிட்டாங்கன்னா அரசுக்கு அடுத்த லெவல் தான் அரசு. ஓகே, இப்போ அரசுல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர் தென்னரசுக்கிட்ட நாங்கள் பேசும்போது அவருக்கு தெரியும், அவருக்கு நல்லா தெரியும் இது வந்து அவரும் போயிருக்காரு, சவுத் கொரியா போயிருக்காரு. ஓகே, ஆமாம், இதை பண்ணணுங்கிறது அவருக்கும் தெரியும். ஸோ அடுத்த லெவலுக்கு போகிறது ரொம்ப எளிது. ஆனால் நீங்கள் சொல்லக்கூடியது இன்னொன்று என்னன்னா, நாம ஒரு அறிக்கை மாதிரி அவங்களுக்கு கொடுக்க முடியுமா அப்படிங்கிறீங்க. இப்ப அந்த அறிக்கை மாதிரி எடுத்ததுன்னா இப்போதைக்கு நமக்கு ஒரு வசதி என்னது அப்படின்னா, இந்த அயலக தமிழர்களுக்காக ஒரு தனி ஒரு அமைச்சே இருக்கு. அப்ப இந்த அமைச்சின் மூலமாக நம்ம இவ்வளவு நேரம் பேசினது அந்த உறவை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதுக்கு இன்னென்ன செயற்பாடுகள் செய்தால் சரியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு கூட்டறிக்கை ஒன்று தயார் பண்ணலாம். இப்போ வந்து கொரிய தமிழ் சங்கமும் ஓகே, இப்ப ஆரோக்கியராஜ் ஆரம்பித்திருக்கிற ஆய்வு மையம், எங்க தமிழ் மரபு அறக்கட்டளை ஏற்கனவே இதை பத்தி நிறைய பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஒத்த கருத்துடைய எல்லாரும் சேர்ந்து இணைந்து ஒரு கூட்டறிக்கையாக நம்ம வந்து அமைச்சர்கிட்ட கொடுத்து இந்த செயற்பாடு பற்றி நம்ம பேசலாம். பண்ணினா வந்து இதற்கு சாத்தியம் இருக்கு, அதிகமா இருக்கு. ரொம்ப நெருங்கிட்டோன்னு எனக்கு தோணுது. ரொம்ப நன்றி, நீங்கள் வந்து இந்த எங்களை கூட்டு வச்சு இந்த மாதிரி ஒரு கலந்துரையாடல் பண்ண வச்சது வந்து ஒரு சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்தது என்னை பொறுத்த மட்டும். ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்துல தான் இந்த 4 பேரும் நீங்க இணைஞ்சிருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, பெரிய ஒரு வாய்ப்பு. ஏன்னா இன்னும் அரசு இதை வந்து வரவேற்கிறாங்க. நீங்க அரசு சொல்லும் போது இவர்களெல்லாம் வந்து வரணும், அவர்கள் ஆல்ரெடி கேட்டுட்டு இருக்கிறாங்க, இந்த மாதிரி ஆய்வாளர்களை தேடுறாங்க. அதுக்குத்தான ஊக்குவிப்பை தான் கடந்த ஆண்டுகளுக்கான இந்த வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மொழியியல் சார்ந்தவர்களுக்கு கொடுக்கக்கூடிய விருதுகள். இன்னும் நீங்கள் வேலை செய்யுங்கன்னு ஒரு தூண்டுதல் தான். இல்லைன்னா அவங்களை கூப்பிட வேண்டிய அவசியமே இல்லை, தேடி பிடிக்கிறது.
ஏன்னா இவங்க தேடி பிடிச்ச இவங்களுக்கு கொடுத்து பாருங்க. ஆல்ரெடி இவரை பற்றியான ரிசர்ச்சு உங்களுக்கு நீங்கள் உங்களுடைய ரெஸ்யூமை கொடுத்தாலுமே இது போல் பல பேர் இருக்கிறாங்க, பல நாட்டுடையவர்கள் இருக்கிறாங்க. ஒரு 10 ஃபைல் இருந்தால் ஒரு ஃபைல் எடுக்கிறாங்க. அப்போது அவங்க ரிசர்ச் பண்ணுறாங்கங்கிறது வெளிப்படையாக தெரிய வருது. அப்போ நீங்கள் கொடுக்கக்கூடிய இந்த முன் எடுப்பு நிச்சயமாக அது பயன் தரக்கூடிய, பலன் தரக்கூடிய வாய்ப்பு. நிச்சயம். இப்போ உதாரணமாக வந்து இப்போ தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து கொரிய கற்றுக்கிட்டு, மாணவர்கள் இல்லை யார் வேணாலும் கற்றுக்கிட்டா இங்கே நிறைய வேலை வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா நான் தான் சொன்னேன், ஒரு 400 கம்பெனிஸ் கொரிய கம்பெனி இருக்கு. அதில் உனக்கு வந்து தமிழும் ஆங்கிலமும் கொரிய மொழியும் தெரிஞ்ச ஆள்னா அவங்கள லட்டு மாதிரி எடுத்துப்பான். ஓகே. ஆனால் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரே நிறுவனமா இப்போ இன்கோ ஒன்று தான் இருக்கு. இன்கோ மட்டும்தான் சொல்லிக் கொடுக்குது. இது ஓப்பன் யூனிவர்சிட்டி ரெடியா இருக்கு. ஓகே, அதை என்கரேஜ் பண்ணணும். பண்ணிட்டு வந்து இன்னொரு தகவலே உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். இப்போ முதல்வருடைய கனவு திட்டமான நான் முதல்வன் இருந்து மொழியியல் பயிற்சியையும் கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் வந்து வெளிநாடு போகணும்னா அவங்களுக்கு ஐஐடிங்கிறதுடைய ஆங்கில பயிற்சி கொடுக்குறாங்க. ஜெர்மன் போனால் ஜெர்மனி கற்றுக்கிறதுக்கான பயிற்சி கொடுக்குறாங்க. இப்போ ஜப்பான் போகிறான்னா ஜப்பானுடைய இவங்க கற்றுக்கலாம். கற்றுக்கிட்டு அந்த கற்றுக்கிட்ட மாணவர்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்து வெளிநாடு வாழ் மக்கள் துறைக்கு அனுப்பி அங்கே வெளிநாட்டுக்கு வேலை வாய்ப்புக்காக உள்ள ஒரு போரம் இருக்குது, ஒரு அமைப்பு, ஒரு போரம் இருக்குது. அந்த போரத்தை கொடுத்து அந்த பட்டியலில் கொண்டு போய் அவர்களே இணைக்கிறார்கள். அப்போது இப்போ நமக்கு புரிய வருது, இந்த நீங்கள் போட்டிருக்கக்கூடிய இந்த கனவு திட்டம் மிக லேசாக கதவு திறந்திருக்குங்கிறது தெரிய வருது. ஆமாம். இதில் போன வருடம் நான் ஒன்று கலந்துக்கிட்டேன். இந்த அரசு வந்து இன்னொரு ஒரு சுவாரஸ்யமான விஷயம் பண்ணுது. என்னன்னா வந்து இந்த டிரான்ஸ்லேஷன் மொழிபெயர்ப்புக்குன்னு தனியா இப்ப என்ன பண்ணிருக்காங்க, லிட்ரரி ஏஜென்ட்ஸ்னு ஒண்ணு உருவாக்கிருக்காங்க. இப்ப அந்த லிட்ரரி ஏஜென்ட்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, இங்குள்ள நல்ல புத்தகங்களை வந்து வெவ்வேறு மொழிகளுக்கு, ஓகே, இப்போ வந்து அதே போல இப்போ கொரிய மொழியிலிருந்து தமிழ் மொழிக்கு கொண்டு வரதுக்கு, இப்போ இங்கு உள்ளதை வந்து அந்த மொழிக்கு கொண்டு போறது, இந்த லிட்ரரி ஏஜென்சி நம்ம பயன்படுத்தலாம். ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் சொன்னீங்க. நிச்சயமா இது வந்து வரும் தலைமுறைக்கு ஒரு பெரிய ஒரு பாலமாக அமையக்கூடியது. அரசும் இது நீங்க இதோட இல்லாம செயல்பாட்டு ரூபத்துல. ஆமா, இதுல முக்கியமான பாயிண்ட் என்ன, இந்த கேபாப்ஸ் ஒரு தனியா ஒரு சென்னையில ஒன்று உருவாக்கி இருக்காங்க. அது வந்து ஒரு கேபாப் வேவ்னே இருக்குது. ஓகே, ஸோ இந்த இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் கொரியாங்கிறது அவங்களுடைய ஒரு ட்ரீம். இங்கேருந்து போய் அந்த கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாங்க கொரியனை. அப்போ கொரியன் பசங்க இங்க போய் அங்க இந்த பொண்ணுகளை கல்யாணம் பண்ணிக்கிறது, நம்ம பொண்ணுகள் போய் அந்த பசங்களை கல்யாணம் பண்ணிக்கிறது, அந்த கேபாப்ஸ், டிஎஸ்டி இந்த மாதிரி நிறைய வந்துட்டு இருக்கு. இப்போ அவங்களுக்கு வந்து இது வந்து ஏற்கனவே உள்ள ஒன்று தான்ப்பா, அது ஏற்கனவே கல்யாணம் ஆச்சு தான். இது ஓகே, ஏற்கனவே இங்கேருந்து போனது ஒரு காதல் உறவுல தான் ஆரம்பிக்குது. இது ஓகே, அந்த காதல் உறவை வளர்ப்போம் அப்படிங்கிற மாதிரி இந்த யங்ஸ்டர்ஸுக்கு சொல்லிட்டு அதுக்கு பின்னாடி ஒரு ஹிஸ்டரி இருக்குன்னு இதை சொல்லணும். அவங்களுக்கு ஏன் இந்த உறவு, கரெக்டா கேட்டீங்க பாருங்க, ஏன் வந்தது இது, ஏன் போனாவ அப்படிங்கிறதுக்கு. அதே போல இவங்களுக்கு வந்து நீயே இப்போ வந்து கொரியாவுக்கு போற, அதுக்கு பின்னால ஒன்று இருக்குப்பா கதை, அதனால்தான் நீ கொரியான்ஸ் பார்த்தோன்னா உனக்கு பிடிக்குது, அதுக்கு காரணம் இது அப்படிங்கறத சொல்லணும். அவர் வந்து ஜாதிய வழியில வந்து அவர் கடைசி காமிக்கிறது என்னன்னா, இது ஜாதி பொய்யும் தான் கட்டுறாரு. ஓகே, அதை வந்து இந்த ஆய்வுகள் அங்கேருந்து எல்லாத்தையும் எடுத்து அந்த ஜீனோமிக்ஸ் படிச்சுட்டு இது எல்லாமே போயிடா, ஏன்னா எல்லா பயல்கள்ட்டையும் எல்லாம் கலந்துருக்கு, எல்லா ரத்த கலப்பு. இங்க வந்து சுத்தமா வந்து பச்சை தமிழன்கிறதுலாம் கிடையாது எதுவும். ஓகே, எல்லாம் ஒரு பயங்கர ஒரு ரெயின்போ தான். நான் வந்து ரெயின்போ பீப்புள் தான் சொல்லுவேன். நீங்க தமிழகத்துல போய் பாருங்களேன், அந்த முகங்களை பாருங்களேன், எத்தனை கலப்பு இருக்கு. ஓகே, 2000 வருஷத்துக்கு முன்னாடியே கலப்பு இருக்கு. நிச்சயம் நிச்சயம். அப்போ நம்ம இல்ல, 2000 வருஷத்துக்கு முன்னாடியே கலப்பினால் கலப்பானவர்கள்னு ஒரு பேரை சொல்றாங்க. அப்புறம் என்னது, நான் புரிஞ்ச தப்பா புரிஞ்சேன், கலவையில் கலவை அப்படின்னு புரிஞ்சு வச்சிருந்தோம் ஆரம்பத்துல. அது உண்மையிலே இல்ல, கலப்பில் கலப்பானவர்கள். அதுக்கப்புறம் தான் தெரியுது எல்லா ரத்தத்திலிருந்து நிறத்திலிருந்து எல்லாமே கலவையில. ஏன்னா உலகத்துல அத்தனை கலவையில நம்ம இருப்போம். நிச்சயம், அதான் உண்மை, அதான் உண்மை. கருப்பா இருப்போம், அதுதான் இந்த இருப்போம், வெள்ளையா இருப்போம். யாது முறை யாவரும் கேள்வியினுடைய அர்த்தம் அதே தான். ஓகே, ரொம்ப சிறப்பான சார். இப்ப இந்த இந்த கூடல்கள் மூலமாக வைக்கக்கூடிய இந்த கோரிக்கைகள் நிச்சயம் அரசுடைய கவனத்துக்கு போகும் நம்புவோம். அதுபோல நீங்க இந்த திட்டம் அரசுடைய கவனத்துக்கு நீங்களும் கொண்டு செல்ல வேண்டும் என்பதும் எங்களுடைய கோரிக்கை. அது மட்டும் இல்லாம நீங்க முன்னெடுத்திருக்கக்கூடிய இந்த ஆய்வாளருடைய பணிகளும் மேலும் மேலும் சிறக்கணும், அதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல ஒரு சந்திப்போம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். நன்றி.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.